இப்போ டிடிஜிஎஸ் சேனல் கொஞ்சம் ஐம்பத்தா யூடியூப் சேனல்ல இருந்து இப்போ பூச்சிமேடு வந்திருக்கும். பூச்சிமேட்டில் ஆனால் உங்கள் பேர் சொல்லணும் வேலு அப்படின்னு அண்ணன் பேர் வேலு. இவங்க மாடு நம்ம தான் ஊசி போட்டுட்டு இருக்கோம். இப்போ ஆனால் நம்ம போடுறதெல்லாம் கரெக்டாக சனம் பிடிச்சிடுதுங்களா, தங்கிடுதுங்களா? எத்தனை டைம்ல சனம் ஊசி டக்குன்னு தங்கிடுது நம்ம போடுறது? ஒரு டைம்ல பிடிச்சிடுதா? இப்போ முன்னாடி வெளியில எல்லாம் போட்டீங்கன்னா இது சனம் தங்குதா? எதுவும் வெளியில போறது வெளியில 2-3 டைம் போட்டா, வெளியில 2-3 டைம் போட்டாதான் பிடிக்குது. ஆனா நம்மள்ட்ட ஒரு டைமே பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து உண்மை சேனல், உண்மை மட்டும் தான் பேசுவோம். இதை யூடியூப்ல போட்டுக்கலாம்லண்ணா? நாங்க யூடியூப்ல போட்டுக்கலான்றாங்க. ஆனா நம்ம ஊசி போட்டோம்ல, அந்த கண்ணை கொஞ்சம் காமிக்கிறீங்களா, எந்த கண்ணுன்னு? இப்ப இந்த கண்ணெல்லாம் நம்ம ஊசி போட்டதாண்ணா? இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற கண்ணுக்குட்டி எனக்கு பின்னாடி இருக்கிறது நீங்க தான், நம்ம தான் போட்டது. நானே காமிக்கிறேன். பூச்சிமேட்ல வேலுங்கிற அண்ணனோட கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஊசி போட்ட கண்ணுக்குட்டி தான். இது எவ்வளவு தரமா இருக்குன்னு நீங்களே பாத்துங்க. சூப்பரா இருக்கு கண்ணுக்குட்டி. பூச்சிமேட்ல வேலு அண்ணன் வந்து அருமையா மாடு வளர்த்துட்டு இருப்பாரு. கரெக்டா தீவனம் வைப்பாரு, தண்ணி வைப்பாரு, எல்லாமே கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரும் அவங்க வீட்டுக்காரமா வந்து அந்த மாடுகளை எல்லாம் பராமரிச்சுட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஊசி போட்ட கண்ணுக்குட்டி எல்லாம் அருமையா இருக்கும். நீங்க எல்லாமே பாத்துட்டு இருக்காங்க. நாங்க உங்களுக்கு லைவ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் கண்ணுக்குட்டி தான் நாங்க போட்டுட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம ஊசி போட்ட கண்ணுக்குட்டி தான். அருமையாக இருக்கும். ஒவ்வொரு கண்ணுக்குட்டியும் பார்க்கலாம். இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் அருமையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த கண்ணுக்குட்டியும் பாருங்கள், அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கிற பண்ணை வந்து நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். பூச்சிமேட்டில் வேலு அண்ணே மாட்டுக்கு ஊசி போடணுன்னா உடனே ஃபோன் பண்ணிடுவார். அவர் அல்லன்னா அவங்க வீட்டுக்காரமாக ஃபோன் பண்ணிடுவாங்க. உடனே நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். ஸ்பாட்டில் போயிட்டு இது மாதிரி கண்டெய்னர் ஸ்பாட்டில் வச்சு தான் நம்ம சென ஊசி எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம். அதனால தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு சென தங்குது. எல்லாத்தையும் போல் சொல்கிற மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பக்கத்துலேயே வச்சு எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஊசி போடுறதுனால தான் உங்களுக்கு சென தங்குது அப்படிங்கிறத நம்ம இதில் உறுதியாக நம்ம தெரியப்படுத்தலாம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஸ்பேர் கண்டெய்னர் வந்து 35 லிட்டர் கண்டெய்னர் வீட்டில் வச்சுருப்போம். அதில் ஃபுல்லாக நைட்ரஜன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கண்டெய்னர் இருக்கும். அதில் கையில் எடுத்துகிட்டே போயிட்டு வருவோம். அதனால் நம்ம நைட்ரஜன் லெவல் குறையாத அளவுக்கு அந்த செமன் ஸ்டவ்வை நம்ம பாதுகாத்துகிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் செமன் ஸ்டவ்வுக்கு வந்து ஊசி போடுற இடத்துல 37 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நாங்கள் வெந்நீர் வாங்கி அதை கரெக்டாக 37 டிகிரி செல்சியஸில் தான் செமன் ஸ்டாவை போட்டு அதில் கொஞ்ச நேரம் ஆனமையினே நம்ம எடுத்து நம்ம சென ஊசி போடுவோம். அது 30 செகண்ட்ஸ் வரையும் அதில் உள்ளே இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம். இது மாதிரி கரெக்டாக ஃபாலோயிங் பண்ணுறோம் அப்படிங்கிறனால தான் மாடு ஒவ்வொன்றும் கரெக்டாக டக்குன்னு சென பிடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நான் இதில் உறுதியாக நான் சொல்கிறேன். காரணம் என்னன்னா, இது வந்து நம்ம 22 வருஷம் ஃபீல்டில் அனுபவத்தோட இதை வச்சு தான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் சொல்லுவாங்க, என் மாடு வந்து நிறையா கன்று போட்டுட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் வந்து இத்தனை மாடு வச்சுருக்கேன், எனக்கு வந்து 20 கன்று போட்டிருக்கு, இத்தனை மாடு வச்சுருக்கேன், எனக்கு 10 கன்று போட்டிருக்கு, 15 கன்று போட்டிருக்கு அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம தாயங்கப்பா, அதாவது அந்த சென ஊசியை கரெக்டாக நம்ம வச்சிட்ருக்கோம் அப்படின்னுங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த சென ஊசியை வெந்நீரில் போட்டு நம்ம சென ஊசி போடும் போது அது டக்குன்னு சென தங்கணுங்கிறது ஒன்று. நீங்களும் இது மாதிரி ஊசி போடும் போது யூடியூப்பில் எடுத்து வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிவிடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.